Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். நேற்றைய தினம் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் 3 அறிவிப்புகள் உடனடியாக கொடுத்தாரு. அப்புறம் அவருடன் சேர்ந்து சில அமைச்சர்கள் பதவியேற்றாங்க. இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றாங்க. மற்ற உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்கள், திமுக, அதிமுக உறுப்பினர்கள் எல்லாருமே பதவியேற்றாங்க. இது முடிஞ்சோடனே நேற்று கி வீரமணியெல்லாம் போய் பார்த்தார். திராவிட கழக தலைவர் கி வீரமணி, பெரியார் திடலாம் போய் மரியாதை செலுத்தினது எல்லாம் செஞ்சார். இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவர் இல்லத்தில் போய் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது முன்னாள் துணை முதலமைச்சர் அவரையும் பார்த்தார். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவரையும் பார்த்தார். அதைத் தொடர்ந்து வைகோ, மதிமுக பொதுச்செயலாளர் அவர்களையும் சந்திச்சுக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? நம்ம தாவேகாவினுடைய ஆட்சி அமைப்பதிலிருந்தே பரபரப்பு செய்திகளாகத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திராவிடத்தின் மூத்த பழம் திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் அங்க போய் அவர் பார்த்தது பிஜேபிக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் நம்மளை போன்றவர்கள் பார்க்க வேண்டும். குறிப்பா தமிழகம் 10 ஆண்டு காலத்திற்கு எந்த திசை வழியிலே செல்லுமோ, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்கிறதோ அதன்படி நடந்தால் தமிழகத்திற்கு அந்த பெருமை மிகு மாநிலமாக நம்மளால நீடிக்க முடியும். ஆகவே நீங்கள் எங்கள் பக்கம் பாருங்கள் என்று நம்ம வெற்றி அடைந்த பிறகு நம்முடைய ஆதரவை அவங்க கேட்ட போது, அளவான ஆதரவா இருந்தாலும், நான் அந்த அளவான ஆதரவுன்னு சொல்றதுக்கான காரணம் 2 வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் தான். அதிமுக போன்ற அதிகமான உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி அல்ல. அதிமுக ஒன்றிய அரசின் ஆதரவில் பல தமிழக விரோத நிகழ்ச்சிகளை கொண்டு வந்தாங்க. பாருங்க, பதவியேற்பு விழாவில் முடிஞ்ச கையோட ஆதரவு அளித்த அனைத்து கட்சிகளும், அதாவது கவர்னர்கிட்ட போய் விஜயோட நின்று முதலமைச்சருக்கு ஆதரவு என்று சொன்னவர்கள் அனைவருமே அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் நிலைக்கு போன பிறகு எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு நிலையை அவர்கள் சொன்னார்கள். அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆதவ் அர்ஜுனா, நாங்கள் எங்கள் நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்தை தொடருவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலையை தமிழகம் உருவாக்கி இருக்கிறது. கேரளா படித்த மாநிலம். கேரளாவில் ரிசல்ட் கிட்டத்தட்ட 6 நாள் ஆகுது. இன்னமும் காங்கிரஸால யார் முதலமைச்சர் என்று சொல்ல முடியாத ஒரு சூழல் அங்க. நம்மளது அந்த அளவுக்கு படிக்காத மாநிலம் இல்லை. ஆனால் படித்தவர்கள் அதிகமாக இருந்தும் ஒரு பண்பான அரசியல் ஒழுக்கம் என்பது தமிழகத்துல இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஆட்களால கடைபிடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, தமிமுன் அன்சாரி ஒரே ஒரு ஆள் தான், மனிதநேய ஜனநாயக கட்சி. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழகம் நன்றாக நடப்பதற்கு விஜய்க்கு நம்முடைய திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஆதரவளிப்போம். ஒரே ஒரு வாக்காக இருந்தாலும், ஒரே ஒரு சீட்டாக இருந்தாலும் உரத்து குரல் கொடுக்கக்கூடிய இந்த சூழல் விஜய்க்கு புதுசு. திரைப்பட துறையிலேயோ மற்ற இடத்துலயோ அவர் பார்த்திருக்க மாட்டாரு. ஐஏஎஸ் வளாகத்துல அவருக்கு எப்படிப்பட்ட ஆதரவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு பரபரப்பான சூழ்நிலையில அவரை வழிநடத்தக்கூடிய 5-6 பேருக்கு நடுவே செங்கோட்டையன் ஒரு பொசிஷன்ல மேல இருக்கார். அப்ப செங்கோட்டையன் அந்த திராவிட சிந்தனையில் கொண்டு போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறாரா, அல்லது இப்படி ஒரு முக்கியமான அணுகுமுறையை, அதாவது பதவியேற்பு விழா முடிஞ்ச பிறகு நம்ம மேல நேரடியாக அனுபவமின்மையின் காரணமாக 10 லட்சம் கோடி கடன் என்று சொல்லும் போது பொன்ராஜ் போன்றவர்கள் டீட்டெயிலா உனக்கு வந்த அந்த வருவாய் எவ்வளவுன்னு ஹெட் வைஸ் சொல்லி எந்த வெப்சைட்ல போனா தமிழகத்தினுடைய வருவாய் எங்கே இருக்கிறது என்று பார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் ரியாக்ஷன் நம்ம மூலமா வந்திருக்கு. ஒன்னும் விஜய நகைச்சுவையாவோ ஒரு எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய அளவுல பொன்ராஜ் சொல்ல, உனக்கு வழிகாட்டக்கூடிய ஆட்கள் உன்னை எப்படி வழிநடத்த வேண்டுமோ அதற்கு தான் இது ஆலோசனை. 10 லட்சம் கோடி கடன் அல்லாது 2 கன்சிக்யூட்டிவ், நேற்றைய நம்முடைய நக்கீரன் பேட்டியில் நம்ம சொன்னது மாதிரி நேற்று நம்முடைய பேட்டியில வலியுறுத்திய அந்த தமிழகத்தின் மேம்பட்ட நிலையை அவர் எந்தெந்த ஹெட்ல எப்படி எப்படியெல்லாம் வசூலிச்சு எவ்வளவு கொடுத்திருக்கிறார் பாருங்கன்ற விவரம் சொன்ன போது
இவர்களை அனுசரித்து இவர்களோடு சேர்ந்து போனால்தான் நாம தமிழகத்தில் ஒரு சரியான பாதையில் போக முடியும் என்ற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கிறது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவர் போய் திமுக தலைவரை முன்னாள் முதல்வர் சந்திக்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் கூட இருக்கிறாரு, வைகோ வீட்டுக்கு போறாரு. அனைவரின் ஆதரவோட நான் தப்பு செய்தா அந்த தப்பை திருத்துவதற்கு எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்ளிஜ்டு வே, அதாவது இறங்கி பேசுகின்ற நிலை. நார்மலா பெரும்பான்மை இருக்குதோ இல்லையோ, கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு தெனாவுட்டு என்பது எல்லாருக்கும் வரும். அதெல்லாம் வந்து ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு சொன்னாலும் அதன்படி போவான். அப்படியெல்லாம் போகாம இப்ப போய் நடத்தி இருக்கக்கூடிய அந்த பணி தமிழகத்தினுடைய அரசியலை கூர்ந்து பார்க்க வைத்திருக்கிறது. அப்படிதான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்கணும். அவருடைய அடுத்த பயணம், அதாவது சபாநாயகர், துணை சபாநாயகர், மற்ற சப்ஜெக்ட் அவங்க எப்படி பார்க்கறாங்க என்ற வதையில் எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் ஒரு இணைந்து 1 and 2 ஒரு இணைந்து ஒரு முன்னேற்ற பாதையில் போவதற்கு வாய்ப்பு இருப்பது போல் தான் தெரிகிறது. ஆனால் அதே நேரத்தில் என்னன்னா, இப்போ நீங்க அந்த அறிவிச்சாங்க பாருங்க, ஒரு சிறப்பு படை போதைக்கு, இதெல்லாம் ஏற்கனவே என்னன்னா யாரோ சில ஐஏஎஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு 9 விங் இருக்கு, 9 விங் இருக்கு. நீங்க அந்த கஞ்சாவை தடுத்து நிறுத்த மற்றும் அந்த அதற்கான அதிகாரிகள் இவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் தாண்டி நீங்க அனுமதிக்கிற இந்த ஒரு சிறப்பு படை முடிச்சிருமா? இப்ப இந்த ஆளுங்க பூரா இந்த வேலையை நிறுத்திட்டாங்கன்னா விற்கிறவனுக்கு ஈஸியான வருவாய் என்பது உருவாகிடும். அதனால இவற்றை எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையில ஒரு தன்னுடைய பிரத்யேக கவனத்தை அனுமதித்து அதன் மூலம் மாற்றம் கொண்டு வருவதுதான் சரியா இருக்க முடியும். ஒழிய அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் வந்து பெண் பாதுகாப்பு இல்லை, பெண் பாதுகாப்பு சப்ஜெக்ட்ல தமிழகத்துக்கு இந்த ஆண்டு இப்ப இந்த 6 மாசத்துக்கு அனுப்பித்ததுல கூட பாத்தீங்கன்னா விரைந்து செயல்பட்ட காவல்துறைன்றது தமிழ்நாட்டு காவல்துறை தான். ஏனைய மாநிலங்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. டெல்லியில அவர்கள் செயல்படாத தன்மை என்பது அந்த ரிப்போர்ட்ல வந்திருக்கு. இதையெல்லாம் பேசாத அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்படி சொன்னதுனால அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு அதுக்கு கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வரவேற்கலாம்? அந்த 500 100 தொடரும். பல பேருக்கு அந்த 2500 எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட இவற்றை சொல்லும் போது ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. அந்த நம்பிக்கை போகாமல் யார் சொன்னாலும் அதை செய்வது என்று போகாமல் நிதானமாக அணுகுமுறையில் இருந்தா இப்ப எதிர்கட்சி கொடுக்கக்கூடிய ஆதரவை கையில் வைத்துக் கொண்டு தமிழகம் அந்த ஒன்றிய அரசின் எதிர்ப்பு பாதையில் செல்லுவதற்கான வாய்ப்பு வளமாக வந்து கொண்டிருக்கிறது என்றுதான் எங்களை போன்றவருடைய ஆழமான நம்பிக்கை. கஜானா காலி அப்படின்னு சொல்லும்பொழுது பொன்ராஜ் வந்து ஒரு நல்ல விதமாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு. என்னென்ன நடந்தது, எப்படி செலவு பண்ணாங்க, எப்படி வருவாய் வந்தது, அது எப்படி தமிழ்நாடு அரசு செலவு பண்ணுச்சு அப்படின்லாம் சொன்னீங்க. ஸ்டாலின் அதுக்கு பதில் சொல்லும்போது எந்த எடுப்பிலே பணம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம், மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் இருந்தால் போதும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? சரியான கேள்விதான். அதாவது நம்ம என்னன்னா, நீங்க வந்து ஆட்சியில் இருப்பவர்கள் எடுக்கக்கூடிய முதல் உறுதிமொழி என்ன தெரியுமா? ரகசிய காப்பு பிரமாணம். என்ன? யாரை பற்றியும் எதை பற்றியும் ஒரு சரியில்லாத ஒரு சூழல் அமைச்சரவையிலோ உங்களுடைய ஆட்சியிலோ இருந்தால் அதை அடுத்தவருக்கு தெரிவிக்காமல் அந்த ரகசியம் பாதுகாக்கப்பட்டு ரகசியத்தை வெளியிட்டதன் மூலமாக ஒரு பாதிப்பு தமிழகத்துக்கு வரக்கூடாது என்பதுதான் ரகசிய காப்பு அந்த பிரமாணம் உறுதிமொழி. அதுல ஒண்ணு என்ன, இப்ப நீங்க ஒரு ஐஏஎஸ்ல ஒரு லாபியிங் குரூப் இருக்கும், அந்த குரூப் உங்ககிட்ட சொல்லி இருக்கக்கூடிய தவறான புள்ளி விவரம் தான் இத்தனை ரூபாய் கடன் இருக்கிறது என்பது. அதை நீங்க எடுப்புல என்ன நினைச்சீங்க? ஐஏஎஸ் சொன்னா சரியா இருக்கும், சோப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், படிச்சவன் ரொம்ப நல்லவன், இதெல்லாம் மூட நம்பிக்கை. நிதானமாக ஐஏஎஸ்ல யாரு சொன்னாலும் அது சரியா என்று பார்த்து விட்டு சொல்லணும். இப்ப பாருங்க, நமக்கு பொன்ராஜினுடைய அரசியல் முகம்தான் இன்னைக்கு தெரியும். அவர் அறிவியல் ஆலோசகராக இருந்த போது அவருடைய பல விஷயங்களை நம்ம படித்தவங்க. அவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. நான் இல்ல, பொன்ராஜ் இல்ல, ராஜவேலு, பால்கி போன்றவர்கள் கூட போன அரசு இந்த வருவாயை எப்படி ஈட்டியது என்று இந்த வெப்சைட்ல போனா கண்டுபிடிக்கலான்றாரு. அதை சொல்லுவதற்கு நீங்க ஹெட் வைஸ் அவர் படிச்சாருங்க. 17 சப் தலைப்புகள்ல கிட்டத்தட்ட 37.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வருமானத்திற்கு ஹெட் வைஸ் ரிப்போர்ட் வைக்கிறாரு.
நான்லாம் ஒரு என்ன யோசிச்சுப்பேன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டை போய் பார்ப்பேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், தப்பா உங்களை வழிகாட்டின ஐஏஎஸ் ஒரு ஃபயர் பண்ணணும். இந்த வருவாயை மீண்டும் பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும், அதானே பழைய ஆள்கிட்ட இருந்து போஸ்ட் வாங்கினா நம்ம செய்யணும். அதை செய்யாமல் எடுத்த எடுப்புல அந்த அறிக்கை விடுவது என்பது சினிமா வசனத்துக்கு சரியா இருக்குமே ஒழிய அரசியல் சாதுரியத்துக்கு அது செயல்பாடாக வராது. ஆகவே இனி வரும் அறிவிப்புகள் நிதானமாக வர வேண்டும். இப்ப பாருங்க, நாம ஆர்.என். ரவி கிட்ட போராடி பெற்ற உரிமை வந்தே மாதரம் பாடுவதில்லை, தேசிய கீதம் கடைசியில, தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல. ஆர்.என். ரவி கிட்ட இருந்து வாங்கின அந்த உரிமையை அர்லேக்கர் கிட்ட விட்டுட்டோம். அவசரமாக நாளைக்கா இன்னைக்கான்ற பதவியேற்பு விழாவில் நாம எங்க போய் மாட்டிக்கிட்டோம்னு சொன்னா அவரு சொன்ன அஜெண்டாவை அமுலாக்கிட்ட பிறகுதான் தெரியுது, என்னடா போராடி பெற்ற உரிமையை அவசரத்துல இன்னொரு கவர்னர்கிட்ட விட்டுட்டோமேன்னு. உடனடியான எதிர்ப்பு குரல்கள், கண்டன குரல்கள் வந்தது. இப்ப அந்த ஆளும் கட்சியே நாங்க எங்களுடைய நிலையும் அதுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை, ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா சந்துல சிந்து பாடுற வேலையை கவர்னரும் பிஜேபியும் செய்து விடுவார்கள். அதனால அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஐஏஎஸ்ல எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு அனுபவமான இந்த ஸ்டாலின் ஜெயரஞ்சன் போன்றவர்களுடைய அந்த திட்டக்குழு ஆலோசனைகளை எல்லாம் ஏற்று நடந்தவர், எவ்வளவு டென்ஷன் பீரியடா இருந்தாலும் சரி. அப்ப நல்லவர்களிடமிருந்து அந்த கருத்துக்களை வாங்குவதற்கு விஜய் தயங்கக்கூடாது. எதிர்கூட்டணியில இருந்தாலும் அவர்கள் தமிழக மேம்பாட்டுக்காக உழைத்தவர்கள். அதை பயன்படுத்தி கொண்டு இப்ப இருக்கக்கூடிய உங்க ஐஏஎஸ் கிட்ட அதை அமுலாக்கும் போது தடைகள் வந்தா அந்த தடையை மீறுவதற்கான அரசியல் பலத்தோட முதல்வர் செயல்படுத்தாதான் அந்த முன்னேற்றத்தை நம்மளால உறுதிப்படுத்த முடியும். அதிமுக உறுப்பினர்களும் இன்னைக்கு பதவி ஏற்றாங்க. வரும்போதே தனித்தனியாக வந்தாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது, அங்கே காட்சிகள் காமிக்கப்படுது. வெளியில் வரும்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுக இரண்டாக உடையுதா, பிளவுபடுதா, கருத்து வேறுபாடுகள் இருக்காங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டு அவர் போகிறாரு. என்ன நடக்குது இப்போ? சில பேர் 17 பேர் ஆதரவு அப்படிங்கிறாங்க, சில பேர் இல்லை 23 பேர் எடப்பாடிக்கு ஆதரவு, 24 பேர் நிலைமை என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சில பேர் இல்லை ஏசி சண்முகம், எஸ்பி வேலுமணிக்கு 34 பேர் ஆதரவு அப்படிங்கிறாங்க. யார் பக்கம் அதிகமாக இருக்கிறாங்க என்னன்னு தெரியல. எதற்காக இந்த நேரத்தில் இப்படி ஒரு பிளவு? இப்போ 3வது இடத்துக்கு வந்துருச்சு அதிமுக. எதிர்கட்சியாக திமுக இருக்குது. அடுத்து நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இதெல்லாம் வர இருக்கிற நிலைமையில் ஏன் அந்த பிளவு அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க பிஜேபியினுடைய ஆதரவில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று நம்ம போன நேற்று பேட்டியில பதவியேற்பு விழாவிலேயே சொன்னோம். இப்போ இந்த கல்வித்துறையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது அதிமுக ஆட்சியில் இருந்தா தடையில்லாமல் அந்த மும்மொழி கொள்கை அமுலாகிவிடும். விஜய் மும்மொழி கொள்கையை ஆதரிக்க மாட்டார் என்று நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை அவர் விடாமல் இருப்பதற்கு காரணம் நெருக்கடியான நம்முடைய ஆதரவு. இவ்வளவுதான் கையில வச்சுக்கங்க. ஆனா உங்கள் ஆட்சியில அல்லது உங்கள் நிர்வாகத்துல அதிமுக தன்னுடைய தோல்வியை சந்தித்து விட்டது என்று குற்றம் சாட்டுகிறார். யார் குற்றம் சாட்டுகிறார்? ஒன்றிய அரசின் இன்னொரு ஆதரவு பெற்ற, எடப்பாடி ஆதரவு பெற்ற ஒன்றிய அரசு ஒண்ணு, நம்முடைய வேலுமணி ஆதரவு பெற்ற ஒன்றிய அரசு ஒண்ணு. இந்த 2 பேரையுமே கிண்டி விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு அதில் என்ன அறுவடை வருகிறது என்பதை ஒன்றிய அரசு பார்க்குது. வேலுமணி எங்கேயாவது நேற்று வரைக்கும் மீடியாவுடைய வளையத்துக்குள்ள வந்தாரா? வரல. இன்னைக்கு சட்டசபை வளாகத்துக்கு வரும்போது சிவி சண்முகம் இல்ல, வேலுமணி வணக்கம் வைக்கிறார். மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் இதனுடைய திரைமறைவில் எல்லா வேலையும் செய்பவர் வேலுமணின்னு. இப்போ நம்முடைய சிவி சண்முகத்தினுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா 47 பேருடைய அதிமுகவில் என்னிடம் 32 பேர் இருக்கிறார்கள், அவரிடம் 15 பேர் இருக்கிறார்கள் என்பதுதான். அவரிடம் இருப்பது 2 மாவட்டத்தினுடைய எண்ணிக்கை, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை என்கிட்ட இருக்கு. எங்கள் குழு தலைவராக வேலுமணியை நீங்கள் அறிவியுங்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி மைனஸ் ஆன உடனே ஒன்றிய அரசு அவருடைய கோரிக்கையை காது கொடுத்து கேட்கவில்லை. பெரும்பான்மை எந்த பக்கம் இருக்கிறதோ அதுதான் ஒன்றிய அரசு ஆதரிக்கும். அந்த வகையில இப்ப அவரு வேலுமணி அறிவிக்கிறதுக்கான ஏற்பாட்டுக்கு எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி நம்ம சிவி சண்முகம் முதல்வரிடம் டைம் கேட்டிருக்கிறாரு. இப்ப அந்த சந்திப்பு பாக்கியா இருக்கு. சந்திப்பு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்கட்சி தலைவர் அறிவிச்சாச்சு, துணைத் தலைவர் அறிவிச்சாச்சு, கொறடா அறிவிச்சாச்சு, பொருளாளர் அறிவிச்சாச்சு, பாண்டிச்சேரிக்கு அறிவிச்சாச்சு. தமிழ்நாட்டுக்கு அதிமுகவுக்கு அறிவிக்கல.
இந்த நெருக்கடிக்கு அதிமுகவை கொண்டு போய் விட்டதுல மிகப்பெரிய பங்கு நம்ம ஏற்கனவே பேட்டியில சொன்ன மாதிரி சிபி சண்முகம் இவ்வளவு வேகமாலாம் செயல்பட மாட்டார். லீமா ரோஸ் அதிமுகவுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பார்த்த பிறகுதான் இந்த அணி லீமா ரோஸுக்கு எதிராக அது எடப்பாடிக்கு எதிராக என்று கொண்டு வந்தாங்க. ஏன்னா லீமா ரோஸை எடப்பாடி அதிகமா நம்பினார். லீமா ரோஸே எடப்பாடியை நம்பல என்பதுதான் நாளைக்கு வர வேண்டிய உண்மை. ஏன்னா அவங்க எலெக்ஷன் நேரத்தில் கொடுக்க வேண்டிய காசை பல தொகுதிகளுக்கு கொடுக்கலன்றது சிவி சண்முகத்தினுடைய குற்றச்சாட்டு. அதெல்லாம் நம்ம சட்டமன்ற வளாகத்துக்கு வெளியில பேச வேண்டிய பேச்சு. ஆனால் தமிழகத்துல இன்னைக்கு அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அந்த நெருக்கடி எங்க போய் நின்றுடக்கூடாதுன்னா ஒன்றிய அரசின் பக்கம் நின்று விஜயை எதிர்ப்பதாக இருக்கும். ஒண்ணு, ரெண்டு பேரா இருந்தாலும் எடப்பாடி அந்த ஆதரவு ஒன்றிய அரசுக்கு அதிகமா இருக்கும். சிவி சண்முகம் தமிழகத்தின் பக்கம் நிற்பாரான்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி நின்னாருன்னு சொன்னா விஜய்க்கு அது கூடுதல் பலம். அப்படி சிவி சண்முகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கு. மோடி பேசும்போது சொல்றாரு, தங்கம் வாங்குவதை ஒரு ஆண்டுக்கு தவிர்த்து வச்சிருங்க, மேற்கு ஆசிய நெருக்கடியை சமாளிக்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாரு. வீட்டிலேருந்தே வேலை செய்யுங்க, அந்த வீட்டிலேருந்து வேலை செய்கிறத ஊக்குவிங்க அப்படிங்கிறாரு. பெட்ரோல் டீசல் சிக்கனமாக பயன்படுத்தணும், அதுக்காக தான் வீட்டிலேருந்து வேலை செய்ய சொல்கிறது அப்படின்னா சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அந்த தங்கம் இறக்குமதி, இந்த பெட்ரோல் டீசல் இறக்குமதியில் இவங்க ஒரு சரியாக செயல்பட முடியாத நிலைமையில் இருக்காங்களா? எப்படி? அதாவது அரசியல் செயல்பாட்டாளர், தீவிர பிரச்சாரகர் மோடி அவர்கள் நம்ம மேற்கு வங்கம், அஸ்ஸாம் போன்ற இடங்கள்ல தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டி ஓய்வெடுப்பதற்காக 5 நாடுகளுக்கு, இத்தாலி உட்பட 5 நாடுகளுக்கு நாளை மறுநாள் கிளம்புறார். அவர் நமக்கு சொல்றாரு அட்வைஸ், ராஜவேலும் பால்கியும் வீட்டில இருந்தே வேலை செய்யுங்க, நீங்க வர்ற அந்த பெட்ரோல் டீசல் அதிகமா செலவாகுதுன்னு. அந்த ஊரானுக்கு கொடுக்கிற அந்த அட்வைஸ இவர் எந்த விமானத்துல யாருடைய காசுல எங்க போறாருன்னு அவர் எப்பவுமே யோசிப்பது கிடையாது. ஜனங்களும் அதை கேட்கறது கிடையாது. அதுதான் அவருடைய பலம், நம்முடைய பலவீனம். உண்மையிலேயே நிலை என்ன? 3 எக்கனாமிக்கல் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு ஒன்றிய அரசுல. இந்த நிர்மலா சீதாராமனுடைய வீட்டுக்காரரு ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று விட்டுருக்கிறார். அது என்னன்னு சொன்னா, குஜராத்ல ஒரு சில லட்சம் கோடிகள் மூலமாக ஒரு திட்ட உருவாக்கம், அந்த உருவாக்கம் 10 வருடங்களாக பெண்டிங்லேயே இருக்கு, எந்த முன்னேற்றமும் இல்லை. மத்திய பிரதேசத்துல விமான நிலையம் 6 வருடமாக கட்டப்பட்டு 20% மேலாக நடக்காம, உங்க வீட்டுல எங்க வீட்டுல கல்யாணமா இருந்தா நீங்க மண்டபத்துக்கு போகாதீங்க, இதுல கட்டுங்க, குறைந்த வாடகைக்கு தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. எக்கனாமிக்கல் டவுன். அந்த நம்ம நிர்மலா சீதாராமனுடைய வீட்டுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இதுவரை 1939 ஏற்பட்டிருக்கக்கூடிய உலக போரின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்தை விட, அன்னைய வேல்யூல நஷ்டத்தை விட, இப்ப இந்த ஈரான் பிரச்சனையில, ரஷ்யா பிரச்சனையில, ஆயில் பிரச்சனையை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்த பெட்ரோலிய அமைச்சரும் மோடியும் செய்த தவறின் காரணமாக 6 ஐரோப்பிய நாடுகள், நான் சொல்றது திருப்பி சொல்றேன், 6 ஐரோப்பிய நாடுகள் 3 ஆண்டுகளுக்கு செய்ய வேண்டிய வருவாயை இழந்திருக்கிறோம். இவ்வளவு ரூபாய் இந்தியாவுக்கு நஷ்டம்னு சொன்னா நீங்க கவனிக்க மாட்டீங்கன்றதுக்காகத்தான் பொருளாதார மேதைகள் என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னா, ஐரோப்பிய நாடுகளினுடைய பொருளாதாரம் 3 ஆண்டுகளுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதை நாசம் செய்தது நம்முடைய மத்திய அரசினுடைய பெட்ரோலியத்துறை, வெளியுறவுத்துறை. இதற்கு எதிராக 12ஆம் தேதி அன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பெரிய போராட்டம் நடக்க போகுது. மீடியாவில் அதெல்லாம் வரல. அவர் வெளிநாடு செல்வதை மட்டும் மீடியா ஹைலைட் பண்றாங்க. ஒரு பக்கம் மீடியா போய் கொண்டிருப்பதை தவிர்த்து உண்மையிலேயே இந்த நாட்டை நெகட்டிவ் திசையில கொண்டு போய் கொண்டிருப்பவர் நமக்கு அட்வைஸ் பண்றதுக்கு தகுதியானவர் அல்ல. வீட்டில் வேலை செய்ய வேண்டிய அவசியம், நமக்கு ரெஸ்ட் தான், நல்லதுதான். ஆனால் பெட்ரோல் கிரைசிஸ் சரியாயிடுச்சு. பெட்ரோலை ராங்கா டீல் பண்ணிருக்கிறோம். பெட்ரோல் கிரைசிஸ், ஈரான் விலையை அதிகமா ஏற்றி கொடுத்துட்டு இருக்கிறான். நெருக்கடி எல்லாம் கிடையாது, விலையை அதிகமா கொடுத்து வாங்கினது ராஜதந்திரத்துல நாம் அடைந்த தோல்வி. ஆகவே தோல்வி அடைந்த மோடி அரசை எதிர்த்து மக்கள் தங்கள் அரசியல் சிந்தனையை வளர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்.
கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.